மேம், குழந்தைங்களுக்கு பல்லுல கேவிட்டிஸ் வந்தாலேவும் பல் அரிக்குது அந்த மாதிரி வந்தாலேவும் டாக்டர்கிட்ட போலான்னு சொன்ன நிமிஷத்துல பல்லுல ஊசி போடுவாங்க, நான் வரமாட்டேன், பல்ல புடுங்கிடுவாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க அப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா? அப்படிதான் பண்ணுவாங்களா? இப்போ ஒரு பல் 2 பல்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அந்த குழந்தைங்களை ஏதோ ஏமாத்தி ஒரு ½ அன் ஹவர்ல பண்ணிடலாம். இப்போ ஒரே குழந்தைக்கே ஒரு சைட்லயே 4 பிரச்சனை இருக்குது, ஒரு வாயிலேயே ஒரு 8 பல் கிட்ட அடைக்க வேண்டியது இருக்கு, வலி இருக்குது, பல்லு எடுக்கணும், இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் போது நைட்ரஸ் ஆக்சைட் சடேஷன் அப்படின்றது நம்ம கிளினிக்ல இருக்குது. இதை கான்சியஸ் சடேஷன் சொல்லுவாங்க. அனஸ்தீசியாலஜிஸ்ட் வச்சு நம்ம பண்ணுவோம். இதுல என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த நைட்ரஸ் ஆக்சைட் கேஸ், நீங்க லாஃபிங் கேஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த குழந்தைங்க கான்சியஸ்னஸ் தான் இருப்பாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி மயங்கிடலாம் மாட்டாங்க. பட் அவங்க ஒரு கான்சியஸ்ல இருக்கும் போதே நமக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன்ஸ்லாம் தேவைப்படாது. அதுலேயே நம்ம எல்லா ப்ரொசீஜர்ஸையும் ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ரொம்ப சேஃபாக அனஸ்தீசியாலஜிஸ்ட் அவங்க அதுலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த ப்ரொசீஜர் இருக்குது.